அதுக்கு வந்து பொருளாதாரம் வேணுங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பெற்றோர்களை மாணவர்கள் பணங்காய்க்கும் எந்திரமாகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர பாசத்துடன் அணுகவில்லை. தற்போது டி ஷர்ட்டில் எழுதியிருப்பார்கள், மை டாடி இஸ் மை ஏடிஎம், ஏடிஎம் என்கிறார்கள். அது ஒரு பணங்காய்க்கும் எந்திரமாகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர பாசம் என்பது அங்கே துளி கூட கிடையாது. அந்த 2 வரி திரும்ப சொல்லிடுங்க. மை டாடி இஸ் மை ஏடிஎம், ஏடிஎம், மை டாடி இஸ் மை ஏடிஎம், ஏடிஎம், எனி டைம் மணி, எனி டைம் மணி. அது மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு வாதம் விவாதம் சூடும் சுவையுமாக, அது ஜெனரேட்டிங் ஹீட், the same time light also. நிறைய it has thrown light on so many quarters. நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல செய்திகளை எல்லாம் கடைசியா அவர்கள் சொன்னார்கள் பாருங்க, குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம். நீங்க உங்க குழந்தைகளோடு செலவிடுகிற நேரத்திலேயே எல்லா நேரமும் பக்கத்திலேயே இருந்து அரவணைச்சு கொண்டே இருக்கிற பெற்றோர்கள் சமயங்களில் சலிப்பை கூட தந்து விடுவார்கள். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் என்றே ஆங்கிலத்தில் அவன் சொல்லுவான். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவர் ரெமினிசன்சஸ், என்னுடைய நினைவுகள், இளமை கால நினைவுகள்னு ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையை ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அதில் எழுதுகிறார், மாடர்ன் பேரண்ட்ஸ் ஹவ் பிகம் வெரி சீப் டு த சில்ட்ரன். இன்றைய தலைமுறையில் இருக்கிற பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடைய மனதில் உயர்ந்த பிம்பங்களை உருவாக்கி இருக்கிறார்களா? ஒரு ஹீரோவா அப்பா இருக்கிறாரா என்று பார்த்தால் பல வீடுகளில் அப்பாவை நினைச்சாவே அவர் ஒன்றும் இல்லைங்கிற அந்த உணர்வை கூட பல அப்பாக்கள் உருவாக்கி விட்டார்களோ என்று நாம் ஐயப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பழைய காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பையனோட இருக்கிற நேரமே குறைச்சலா இருக்கும். ஏன், அந்த காலத்துல எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பையன் என்ன படிக்கிறானே அப்பாவுக்கு தெரியாது. வேடிக்கையா நகைச்சுவா நாங்க சொல்லுவோம், அம்மா வந்தாங்க சொன்னாங்க, குழந்தைங்களை பார்த்துங்க, நான் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அந்த அம்மா போச்சு வந்தது. இந்த வீட்டில் நிறைய குழந்தைகள், எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டிங்களா, தூங்க வச்சிங்களா? எல்லா பயலுக்கும் சாப்பாடு போட்டேன், எல்லாம் தூங்கிட்டான். அந்த பச்சை கலர் டிராயர் பையன் மாத்திரம் நான் சொன்னதே கேட்கல, நல்லா உதச்சேன், அழுதுகிட்டே இருக்கான், இன்னும் தூங்கல. அந்த அம்மா பக்கத்துல போய் பார்த்துட்டு சொல்லிச்சான், ஐயோ அவன் அடுத்த வீட்டு பையனாச்சே, அவனை போய் அடிச்சிங்களேன்னுச்சான். இது நகைச்சுவைக்காக சொல்லப்படுகிற ஒரு கதை தான். அதாவது எந்த அளவுக்கு ஒரு தந்தை தேர்ந்து அது பழைய காலம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒவ்வொரு அப்பாவும் காலையில இவன் தான் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு சைக்கிள்லயோ டூ வீலர்லயோ வச்சு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரான். ஒவ்வொரு மாசமும் அங்க பள்ளிக்கூடத்துல போய் பையன் மார்க் குறைஞ்சா என்னன்னு பதில் சொல்லி ஆகணும். பள்ளிக்கூடத்துல இருந்து வர்ற டொனேஷன், ஸ்பான்சர்ஷிப் எதுக்காவது இவன் பதில் சொல்லி ஆகணும். அப்போ பாச பிணைப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதற்கு கொடுக்கப்படுகிற விலைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அதிகரிக்கிற பாசப்பிணைப்புக்கு தரப்படுகிற விலைக்கு எங்க போறது? அது பரம்பரையாக ஒரு சில குடும்பங்கள்ல சொத்து இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பல குடும்பங்கள்ல அவரவர்கள் உழைத்து சேர்த்துதான் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உண்மையான பாசத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகள் மனதிலே விதைத்திருந்தீர்களே ஆனால், உண்மையான பாசத்தோடு அவர்கள் நலத்திற்காக நீங்கள் விலகி இருந்தாலும் உங்களுடைய அந்த தொலை தூரம் அவர்களை பாதிக்கப் போவதில்லை. என்னுடைய தாய் மிக உயர்ந்த மருத்துவ வசதியை பெற வேண்டும், என்னுடைய தந்தையை கண்கலங்காமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும், என்னால் முடிந்த நல்ல வசதியை தர வேண்டும் என்கிற நல்ல காரணங்களுக்காக விலகி இருந்தாலும் பாச பிணைப்புகள் குறையாது என்பது இந்த கட்சியினுடைய வாதம். ஏதோ இந்த கட்சியே பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த கட்சியிலிருந்து ரொம்ப அருமையா அவருடைய வாதத்தை முன்வைத்தார்கள். அது இதுதான். பல பேருக்கு என்ன ஆயிடுது, ஆரம்பம் சரியாதான் இருக்கு, கொஞ்சம் பணம் சேர்த்தா போதும்னு ஆரம்பிக்கிறான். இவன் பணத்துக்கு எஜமான, மணி இஸ் a good servant but a very bad master. பணம் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கிற வரையில் அது சரியாக இருக்கும். எப்பொழுது நீங்கள் பணத்தை உங்கள் எஜமானாக நினைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அதனுடைய கைப்பாவையாக மாறி எல்லா தீமைகளையும் செய்வீர்கள். இன்னைக்கு பல பேர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மனிதன் தீர்மானமாக தெளிவாக இதற்காக பணம் இவ்வளவு சேர்க்கிறேன் என்கிற அந்த எல்லைகளை வகுத்து கொண்டால் அவன் வாழ முடியும். அந்த எல்லைகளை மீறும் போது மனிதம் மறையும் என்கிற இருவேறு நல்ல சிந்தனைகளை இன்றைக்கு மன்றம் மிக அழகாக மிக தெளிவாக சிந்தித்திருக்கிறது என்கிற மகிழ்வோடு மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய் இரவு 9 மணிக்கு
வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.